வணக்கம் அன்பு உறவுகளே! இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் குருசாமிபாளையத்திலேருந்து பள்ளிப்பாளையம் ஒரு ரிலேட்டிவ் விசேஷத்துக்காக இப்போ கிளம்பிட்டுருக்கோம். அது போகிறது ஒரு ஒரு சின்ன விழாக்கா போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வீட்லேருந்து கிளம்பியாச்சு. வீட்லேருந்து கிளம்பி பைபாஸில் இப்போ ஏறியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த வழி பைபாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து சேலம், ஆத்தூர், நாமக்கல் பைபாஸில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு பைபாஸ். புதுசா போட்டக்கூடிய பைபாஸ். ஆனா பிரிச்சு போட்ட 1991ல அதோடைய இதெல்லாம் இப்போ தான் சமீபத்தில 2 வருஷம் தான் அந்த பைபாஸ் இதில இப்போ ஜாயிண்ட் ஆயிட்டோம். இப்போ ஜாயிண்ட் ஆகி இப்போ 86 குமராபாளையங்கிற ஊர் வழியா கண்டிப்பா அந்த ரோடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பெயிண்ட்லாம் ஃபுல்லா அடிச்சிருக்கு. அப்படியே மொத்தமா இருக்கு. வண்டி போம்போது பார்த்தீங்கன்னா, தட்ட தட்ட தட்டன்னு அடிக்கும். கார் போனாலும் சரி, லாரி போனாலும் சரி, எது போனாலும் சரி அதுக்காக. இது எந்த இதுக்காக போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த 86 குமராபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பார்த்தீங்களா, அது வழியா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பள்ளிப்பாளையம்னு போகிறோம். அந்த பள்ளிப்பாளையம் போகக்கூடிய ஒரு விசேஷத்த ஒரு விழாக்கா போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அத ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பயணத்த துவங்கி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ராசிபுரம், ஆத்தூர் இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு, கோயம்புத்தூர் போகக்கூடிய மிகப்பெரிய பிரதான ஒரு சாலை. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நெரிசல் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுப்பாளையங்கிற ஊரு. அந்த ஊர தாண்டி இப்போ நம்ப போயிட்டுருக்கோம். மிக பிரதான ஒரு சாலை இருந்து எனி டைம் வண்டி இருந்துகிட்டே இருக்கும். விடிகாலை 3 மணி 4 மணிக்கு கூட கோயம்புத்தூர் ரோட்லேருந்து பஸ் வசதியெல்லாம் இருக்குது. ராசிபுரம், நாமக்கல், ஆத்தூர் இது எல்லாமே இப்போ ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு சாலை. இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா, சென்னம்பாளையம் சொல்லுவாங்க. பட் சென்னம்பாளையங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ. இது வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல் பக்கத்தில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நாமக்கல் சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர். இப்போ இந்த ஊர் வழியா இப்போ நம்ப வந்து கிட்டத்தட்ட மின்னாம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்க போகுதுங்க. அந்த சென்னம்பாளையம் தாண்டியாச்சு. இது மின்னாம்பள்ளி. மின்னாம்பள்ளி ஊர் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ப வந்து போகக்கூடிய சாலையிலே பார்த்தீங்கன்னா, வையப்பமலை கிட்ட நம்ம நெருங்கியாச்சு. வையப்பமலைங்கிற ஊரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோயில் இருக்குது. பாருங்களேன், காட்டுறேன் பாருங்க. அப்படியே பழனி மாரியே இருக்கும். பழனியில அந்த கோயில பார்த்தா, மலைய பார்த்து எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். சில நேரங்கள் பார்த்தா, நான் சின்ன வயசுல நினைக்கும்போது, "என்ன பழனியா இங்கே இருக்குது?" அப்படின்னு நினச்சிருக்கேன். அருமையான ஒரு கோயில், மிக சக்தி வாய்ந்த கோயில். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வையப்பன்கிற ஊருக்கு இப்போ வந்தாச்சு நம்ப. இப்போ வையப்பமலையில இந்த பெரியமலை போகக்கூடிய சாலை பிரிவு பார்த்தீங்கன்னா, இதில லெஃப்ட் சைடு வந்து பெரியமலை போயி, சின்னமலை, பெரியமலை போய் அப்படியே வேலகவுண்டம்பட்டி போய் அப்படியே நாமக்கல் போகக்கூடிய ரோடு இதுலங்க. இது வந்து லெஃப்ட்டில் அந்த ரோடு பிரியும். போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாரி தாண்டுனோம் பாருங்கள், லெஃப்ட் சைடு ரோடு பிரியும். ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே வேலக்கொண்டம்பட்டி போய் நாமக்கல் போகக்கூடிய ஏரியா. இப்போ நம்ம இந்த ஸ்பீடு பிரேக்கில் ரைட் சைடு அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குங்க. இந்த இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அது அரசு பள்ளி இருக்குது. அதுக்கு தான் இந்த ஸ்பீடு பிரேக். நான் திடீர்னு வண்டி வேகமாக வராதுங்கிறத நின்று வரதுக்காக ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக். கண்டிப்பாக அது நானே போடுன்னு ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். கரெக்டாக அவங்க போட்டாங்க. கரெக்டாக பள்ளியோட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் கோயில் பாருங்கள், வையப்பமலை முருகன் கோயில் மிக சக்தி வாய்ந்தது. இந்த கோயிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா, வந்திருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கமெண்டில் தெரிவிங்க. இதோடைய சிறப்புகள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சிறப்பு என்னென்னா, இங்கே தான் இந்த மலையில் தான் கொங்கண சித்தருங்கிற சித்தர் 500 ஆண்டுகள் தவம் செய்த குகை இருக்குது. அந்த 500 ஆண்டுகள் தவம் செய்தபோது முருகனுடைய காட்சி அவருக்கு கிடைத்ததுனால, இங்கே முருகன் கோயில் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. பழனி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் பிளாக் ஆகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோடு பறித்து பைப்புக்காக தோண்டி எல்லாம் போட்டு குழியாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த டிராஃபிக் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது. பூக்கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மல்லசமுத்திரம் மாட்டியாம்பட்டி போகிற ஏரியா பாருங்கள். உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு லாரி வருது பார்த்திங்களா, அது வந்து மல்லசமுத்திரம் ஆட்டியாம்பட்டி போகிற ஏரியா. நம்ம அங்கே போகிறதில்ல, நம்ம ரூட்லேயே லெஃப்ட் சைட்லேயே போகிறோம். லெஃப்ட் சைடு கவர் பண்ணி போகும்போது இப்போ ராமலிக்கார் பார்த்து இந்த ஸ்பீடு பிரேக் கிட்ட நம்ம போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வையப்பமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில். அது செவ்வாய்க்கிரகத்துடைய வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது அந்த கோயிலுக்கு போகாதீங்கிறத கண்டிப்பாக அவசியம் போங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறப்பாக இருக்குதுங்கிறதுனால நான் போக சொல்லியிருக்கேன். போனவங்க யாராக இருந்தாலும் அதோடைய சம்பவங்களே அதோடைய விஷயங்களும் கருத்தாக கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, வையப்பமலை முருகன் கோயில் அந்த லைனை தாண்டிட்டு இப்போது என்ன ஊர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செக்காரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா. அதை தாண்டி வந்துட்டு எலச்சிபாளையம், குமரமங்கலம் எல்லாம் தாண்டி இப்போ திருச்செங்கோடு இதுதான் பாருங்கள், மலை அடிவாரம். அடிவார சாலைக்கு வந்துட்டோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மலை அடிவாரம் இது. இது வந்து ஒன்வேல நம்ம போகிறோம். இது ரைட் சைடில் போகக்கூடிய ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா, திருச்செங்கோடு பேருந்து நிலையத்துக்கு போகுது. அப்படியே போய் கட் பண்ணால் ஈரோடு போகக்கூடியது.
அப்படியே பார்த்தீங்கன்னா சங்ககிரி போகக்கூடிய ரோடெல்லாம் இருக்குது. நாம் வந்து இப்போ ஈரோடு போகிறதுனா அங்கே பஸ் ஸ்டாண்டு போய் நான் 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரதுனால ஒன் வேலே நம்ம இப்போ லெஃப்ட்லேயே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இதில் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோயிலில் படி வழியே ஏறக்கூடிய அடிவாரத்து இடத்துக்கிட்ட போக போகுது. அது வந்து லெஃப்ட் சைடில் அது இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். இதில் ரைட் சைடில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரோடெல்லாம் தண்ணி வந்து அடிக்கடி இந்த இடத்துலலாம் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால தான் ஒன் வே டிராஃபிக்னால ரோடு பராமரிப்பு இல்லை, அடிக்கடி டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். விசேஷ நேரத்தில் ரோட்டு மேலே 2 திருமண மண்டபம்லாம் இருக்குங்க. அன்றைக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான், வரவே முடியாது. ஃபுல்லாக ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. கார்லாம் வந்தோன்னா ரொம்ப மாட்டிக்கும், சிக்கலாகி போயிடும். அதனால தான் பஸ்ஸில் விட்ட எண்ணத்துக்கு வருதுங்க. அதனால் பஸ் லாரி இதில் வராது. இந்த ஒன் வேயில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர் கார் மட்டும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறக்கூடிய கோயில் இருக்குங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு போகக்கூடிய அந்த மலைப்பாதை, அடிவார கோயில் மலைப்பாதை எல்லாமே இந்த இதில் இருக்குது பாருங்கள். கோயில் வந்துச்சு, கோயில் சுவத்தில் பாருங்கள் அந்த காவி வண்ணம் பூசியிருக்காங்களா, ஓரமாக கார் நிற்கல் பார்த்திங்களா, காவி வண்ணம். இது கோயில் சுற்றுச்சுவர் தாங்க. இப்போ லெஃப்ட் சைடு கோயில் உள்ளே போகக்கூடிய பாருங்கள், அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல 2 திருமண மண்டபம்லாம் இருக்குங்க. பூக்கடையும் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு போய் அப்படியே புது பேருந்து நிலையம் ரைட்டு ரூட் இருக்குது. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். 2 சைடு பூக்கடைகள் நிறையா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடைகளாக இருக்குது, பாத்திர கடைகளாக இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இது போகக்கூடிய ரோடு எங்கே அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு வந்து கார்னரில் வந்து போய் நிற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ரோடு, ஈரோடு எல்லாமே போகக்கூடிய கார்னரில் போய் நிற்கும். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாலை சந்திப்பில் அதிகமாக போக்குவரத்தில் மிக நெரிசலாக தான் இருக்கும். அதில் டிராஃபிக் போலீஸ்லாம் போட்டு கொஞ்சம் கண்காணித்து கொஞ்சம் போக்குவரத்தை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இப்போ இந்த ஏரியாவில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓங்காளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் போய் வண்டியெல்லாம் போய் நிற்க போகுது பாருங்கள். ஓங்காளியம்மன் கோயில் மிக சக்தி வந்து அற்புதமான கோயில் பாருங்கள். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்து பஸ்ஸெல்லாம் இங்கே வருதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு போகக்கூடிய ரோடு பரமத்தி வேலூர் வழியாக போகக்கூடிய ரோடு இதில் ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள், கோயில் ஒன்று இருக்குது. அதில் பரமத்தி வேலூர் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். நம்ம வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம் போகிறதுனால ஈரோடு சாலையில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகணும். நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு வேலை இல்லை, அதனால் இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அதிகமாக டிராஃபிக் இருக்கிற ஏரியா தான். சில நேரங்கள்லாம் விசேஷ டைம்லாம் மாட்டிக்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோதான், ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டப்பள்ளிங்கிற ஒரு ஏரியாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஈரோடு சாலையில், நான் பள்ளிப்பாளையம் வரலைங்க, ஈரோடு சாலையில் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியிலெல்லாம் கூட்டப்பள்ளி தாண்டி 5 பனை அப்படிலாம் தாண்டி நம்ம கேஎஸ்ஆர்லாம் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் தாண்டி தான் நமக்கு 5 பனையில் வரும். இப்போ வந்து கேஎஸ்ஆர் இன்னும் வரல, இப்போ அது வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். கேஎஸ்ஆர் கல்லூரிகளை நம்ம ரோடெல்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடாக இருந்தது. எல்லா பஸ்ஸும் ஈரோடு கோயம்புத்தூர் ஒரு பஸ்ஸெல்லாம் பறந்துட்டு தான் வரும். 2 சைடு மரங்களாக இருக்கும், எல்லாம் பிடிங்கி எடுத்து ரோடை ரொம்ப அகலப்படுத்தியிருக்காங்க. கேஎஸ்ஆர்லேயே முக்கால்வாசி பகுதி முன்பகுதியில் எடுத்துட்டாங்க. அதுபோல் கடைகள் பகுதி, வீடுகள் பகுதியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் நறுக்கி எடுத்து நல்லா அகலம் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வரக்கூடிய பாதை இருவழி பாதையாக இருந்து இப்போ 4 வழி பாதையாக பண்ணி டிராஃபிக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பயணம் மிக விரைவாக இருக்கிறது. வாகன பெருக்கத்தால் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் மரங்கள் ஒரு மரம் கூட இல்லை, கம்ப்ளீட்டாலாம் பிடுங்கிட்டாங்க. அற்புதமாக இருந்தது, நிழல் அருமையாக இருக்கும், வெயிலே தெரியாது, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ நம்ம வந்தாச்சு, கேஎஸ்ஆர் காலேஜ் வந்தாச்சு. கேஎஸ்ஆரில் படித்த மாணவர்கள் ஏதாவது வீடியோ பார்த்தா, கேஎஸ்ஆரில் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் தெரிவிங்க. இப்போ நான் பாருங்கள் தான் லெஃப்ட் சைடு தெரியுங்களா, கேஎஸ் இன்ஸ்டியூஷன், இதில் கேஎஸ்ஆருடைய கல்லூரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ மீட்டிங் நடக்க என்ன தெரில, அப்படி இல்லை, ஏதோ கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும் போல் இருக்குங்க. அதாவது நிறுவனங்கள்லாம் நிறையா வந்து படித்த மாணவர் வேலை வாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது கேஎஸ்ஆர் மெடிக்கல் காலேஜுடைய இது. அந்த கேம்பஸில் செலக்டடாக எல்லாம் ஃபாரின் போகிற வெளிநாடு போகிற கம்பெனிகள் வேலைக்கு போவோம். படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் இயருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவோம் போட்டிருக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்குது இதில். கேஎஸ்ஆர் வந்து இப்போ தாண்டி வச்சுப்போங்க. கேஎஸ்ஆர் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக எங்கே போய் கட் பண்ணோம் அப்படின்னா, எஸ்பிபி காலனி அப்படிங்கிற இடத்துல பேப்பர் மில் கம்பெனி இருக்குங்க. பள்ளிப்பாளையம் பேப்பர் கம்பெனிக்காரங்களாம் தங்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் தான் எஸ்பிபி காலனி.
எஸ்பிபி காலனி அப்படின்னா சேசாயி காகித ஆலைங்க அது பேர். பேப்பர் மில்ஸ் சொல்லுவாங்க, சேசாயி பேப்பர் மில்ஸ். இது எஸ்பிபி காலனி. அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அங்கேயும் பாருங்கள் சில ரோடு பாலம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ அதில் பேரிகார்டு வச்சுருக்காங்க. நம்ம அதில் தான் கட் பண்ணி போயிடணும். இதுதான் எஸ்பிபி காலனிங்க. பஸ் ஸ்டாப், எஸ்பிபி காலனி பஸ் ஸ்டாப்பு. இந்த குவார்ட்டர்ஸ் வீடெல்லாம் இருக்குது, உள்ள கோயிலெலாம் இருக்குது, பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. பார்த்து போங்கக்கா, ரோட்டுக்கே வந்துட்டாங்க பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி போகணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி திரும்ப பள்ளிப்பாளையம் வரும். இப்போ இருக்கிறது பள்ளிப்பாளையம் தான். பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகும். லெஃப்ட் சைடு போய் பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு எங்கெங்கே போய் வரும். ஏன்னா இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, சமீபத்தில் போட்ட பாலம் தான். ஆனால் மிக சேதாரமாக சிதிலமடைஞ்சு மோசமான நிலையில் போயிடுச்சு. அதனால் இதில் கனரகமான வாகனங்கள் கூடிய லாரி, பஸ்ஸெல்லாம் இதில் விட்றதில்ல. ஒன்லி இந்த 2 வீலர் 4 வீலர் காரு 2 வீலர் மட்டும்தான். இந்த பாலம் அவ்வளோ மோசம். புதுசாக கட்டின பாலமே இவ்வளோ அங்கங்கே பஞ்சர் அடைச்சி எல்லாம் டேஞ்சர் அபாயகரமாக தான் இருக்கும். புது பாலமே இந்த மோசமாக கட்டியிருக்காங்க. இப்போல்லாம் பறிஞ்சு கிடக்கு வச்சுங்களேன். இப்போ இந்த பாலத்துலேயே நம்ம இறங்கணும். இறங்கி பார்த்தீங்கன்னா புதுசாக பாலம் இன்னும் போக கட்டியிருக்காங்க. இப்போ நேராக ஈரோடு போய் இறங்குற மாதிரி பாலம் கட்டியிருப்பாங்க. பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு பாலம் தாண்டி இறங்குற மாதிரி கட்டியிருப்பாங்க பாலம் புதுசாக. நல்லா பண்ணியிருக்காங்க வேலை. ஆனால் இது ரோடு அகலம் பண்ணாமல் குறுகிய சாலையாக தான், பாலமும் சின்ன பாலமாக தான் போட்டிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறக்கூடாது. இதில் வந்து இப்போது நம்ம வந்து லெஃப்டில் கட் பண்ணி தான் போயாகணும். இந்த இடத்துல ஒரு யூஸ்டு கார் ஷோரூம் ஒன்று இருக்குங்க ரைட் சைடில். வந்து இங்கே கார்லாம் வந்து பார்த்துட்டு தான் நான் போனேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலம் புதுசாக போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணி திறக்கல, சும்மா தான் இல்லை. அதனால் லெஃப்ட் சைடில் நம்ம பாருங்கள், இதில் தான் நம்ம போயாகணும். அது மேலே போகிறது இன்னும் சின்ன வேலை பாருங்கள், பேரிகார்டு போட்டு அடைச்சிருக்காங்க. இன்னும் வேலை சரியாக பூர்த்தி அடையலாட்டுருக்குது பாலம். இப்போ நம்ம வந்து இந்த ஏரியா எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா பள்ளிப்பாளையம் ஆலாம்பாளையம் சொல்லுவாங்க. அதால் முன்னாள் அதிமுக மினிஸ்டர் தங்கமணியாக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த ஊர் இது தான் நினைக்கிறேன். அதனால் அவருடைய இப்போ சொந்த ஊர் இந்த ஆலாம்பாளையம், அதுதான் இந்த ஊருன்னு நினைக்கிறேன். ஆலாம்பாளையம் ஊர் தான். பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு ஆலாம்பாளையம் ஊர். நாம் இன்னும் கொஞ்சம் போகணும், நம்ம போகணும். இப்போ வந்து பள்ளிப்பாளையத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறதில்ல, பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகிறதில்ல முன்னாடியே நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி ஆகணும். ஆலாம் பஸ் ஸ்டாப் தாண்டி லெஃப்ட் சைடு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம ரிலேட்டிவ் வீட்டு போகணும். அவங்க வீட்டில் பசங்க 2 பேர் இருக்காங்க. 3 வயசில் ஒரு பையனும் 1 வயசுக்குள்ள ஒரு பையனும். 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி காதணி விழா, மொட்டடிச்சு காது குத்தக்கூடிய விசேஷ நிகழ்ச்சி. அதுக்கு நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி ஆகணுங்க. இதெல்லாம் லெஃப்ட் சைடு கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடுதுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தண்ணி அந்த நேரம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே துணி அலசி புளிவாங்க, குளிச்சிக்கலாம். தண்ணி வந்துகிட்டே இருக்கும், குளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். காவிரி ஆற்றுலேருந்து அப்படியே வாய்க்காலை பிரித்து விட்ருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது. அதில் நல்லாயிருக்கு இந்த இடம். தண்ணி வசதி எங்கே இருந்தாலும் மனிதனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மனிதனுடைய கலாச்சாரமே மேக்ஸிமம் வந்து நீர்நிலைகளை வச்சு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. தண்ணி இருக்கும் இடத்துல மனிதர்கள் எப்போவுமே இப்போ குடியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவைக்காக. பண்டைய காலமெல்லாம் அதை தான் சொல்லுது. அது மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து ரைட் சைடு தான் அந்த பைப்பெலாம் இருக்கும். தண்ணி அப்படியே காட்டுறோம், தெரியுது பாருங்கள். ரைட் சைடு பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது. அந்த பாரு வண்டியில் நிற்கும், எல்லாம் குளிக்கிற இடம் எல்லாம் இந்த இடம் தான். இப்போ நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம். தண்ணி டேங்க் இருக்கா, இவத்தை நம்ம கட் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடு கட் பண்ணணும். லெஃப்ட் சைடு கட் பண்ணி இப்போ உள்ளே போகணும். வண்டியெல்லாம் வந்து நிற்கிது. ஸ்பீடு பிரேக் முதல்ல ஏறி இறங்கி அப்படியே கார் ரெட் கார் நிற்கிது. அந்த வீடு தான் பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த வீடு தான் வந்திருக்கோம். ஓகே, நான் போய் விசேஷத்தில் கலந்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.